எனக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு ஒரு 4 நாள் லீவ் விட்டாலே ஜாலி இனிமேல் நமக்கு சமைக்கிற வேலையே இல்லைன்னு இருக்க ஆள் நான். ஒரு 5 மாதம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். கன்சீவாக இருந்தப்பயே என்னோட சமையலை யாராலும் சாப்பிட முடியல. காரணம் என்னை வந்து உப்பு புளி காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட சொல்லவும் நான் கம்மி பண்ணிட்டேன். அது எனக்கு வந்து அது கரெக்டாக மாறிடுச்சு. ஆனால் நான் சமைச்சதை சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து பெரிய கஷ்டமாக மாறிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் உப்பு காரம் கொஞ்சமாவது சரியாக இருந்தால் தான் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து அதுக்கு முழுசாக உப்பு போட்டுக்காமல் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு நான் சேர்த்துப்பேன். நான் எனக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதுனால என்னவோ எங்கள் அம்மா நீ சமைக்க வேணாம் நானே சமைச்சிட்றேன், உனக்கு மட்டும் உப்பு கம்மியாக போட்டுக்கோ, எங்களுக்கு வேணால் நாங்கள் தனியாக போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 சமையலாக இருந்துச்சு. இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே 2 சமையல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இருக்கிறதே 2 பேர் தான், ஒரே சமையல் தான். இப்போ தான் கொஞ்சம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி உப்பு காரம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால காரம் வந்து ரொம்ப சேர்த்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கான லஞ்ச் வந்து தயிர், காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல்.